அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோன்னா 666 நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டு, யாருமே எதிர்பார்க்காத ரிசல்ட்டு 666. நான் வந்து 256 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, 256 080 440ன்ற மாதிரி சொன்னேன். ஆனால் நேற்று வந்து ஃபுல்லாகவே 518 518 அப்படிங்கிறதுக்கு 518 முந்தானத்து ரிசல்ட்டு 5 பவர் எடுத்து நம்பர் கொடுத்துட்டு அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஃபார்முலாவும் வருது. ஓகேவா, சரி. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கவனிச்சிங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து 5666. இதில் என்ன இருக்குது, நான் என்ன சொல்லியிருந்தேன் நேற்று அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 256 டேரெக்டாகவே ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம இந்த 608க்கு பவரில் எடுத்தோம். ஓகேங்களா, இதில் தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோன்னா 256 உங்களுக்கு கணக்கில் வந்தால் எடுத்துங்கிற மாதிரி சொன்னோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 6 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நம்ம கொடுத்த கணிப்பில் வந்துச்சு. 040 080 அப்படிங்கிற மாதிரி கொடுத்து 256 டேரெக்டாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. இதுதான் நம்மளுக்கு நேற்று கணக்கில் வந்துச்சு. சரி, இப்போ இன்றைக்கி உரிய கெஸ்ஸிங்கில் அதை அப்படியே நம்ம 3ஆல் நம்ம பெருக்கிட்டா இதில் வரக்கூடியது நம்மளுக்கு என்ன வருது தெரியுங்களா? சரி, இது ரெண்டாக நான் பிரிக்கிறேன். உங்களுக்கு நான் தெளிவாகவே பாக்ஸ்லலாம் எது வேணால் டேரெக்டாகவே நான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. இதுதான் நம்ம சொல்கிற விஷயம். ஓகே, நேற்று தான் 666 வந்துருச்சு. அப்போ இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு போர்டில் 6 இறங்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு 6ம் வருது, 6க்கு பவர் 9ம் வருது. இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இதுபடி நம்மளுக்கு பார்த்தோன்னா 769 824 இருக்குது, 824 இருக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 7க்கு வந்து 1, 6க்கு வந்து 9, 9க்கு 9 8, 1998 அப்படிங்கிறது என் கணக்கில் வருது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். 8க்கு வந்து 6, 2க்கு வந்து 4, 4க்கு வந்து 8, 1648 1988. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், வரக்கூடிய ஜூலை மாதத்துக்குள்ளே நம்ம 2 4Dயை நம்ம வந்து வெற்றியை பெறுவோம். அதுக்குரிய முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கும். 1648 1998. ஓகேவா, இது உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். ஓகே, சரி. இதுக்கு அடுத்தபடியாக அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 648 அப்படி இல்லைனா 468 மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நேற்று தான் ட்ரிபிள்ஸ் வந்துருச்சே, இன்றைக்கி டபுள்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டபுள்ஸுக்கும் வாய்ப்பு இருக்குது, டபுள்ஸ் இல்லாமலும் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் நான் கொடுக்கறது இது தான், 1468 1998. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 1648. இது தான் என் கெஸ்ஸிங்கில் இருக்குது. சரி, இப்போ இந்த கணக்குப்படி இன்னொரு செட் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இது உங்கள் கெஸ்ஸிங்கில் பாருங்கள். 666 நேற்று ரிசல்ட்டு அப்படிங்கும்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிபிள்ஸா, சரி ஓகே அப்படிங்கும்போது 6க்கு வந்து 3 வருது, சரி 3 இன்றைக்கி இறங்குமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் கணக்கு பண்ணுவாங்க. அந்த 3க்கும் வாய்ப்பு வரும். சரி, அப்போ வந்து நான் வந்து டி போர்டில் 1 எந்த வித மாற்றமும் இல்லைன்னு வச்சுட்டேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஏ போர்டில் இருக்கிற 6 நான் இப்போ இது வந்து கால்குலேஷன் மெத்தடில் 1 2 3 செட்டு கொடுத்துட்டேன். ஒரு பொதுவாகவே பார்த்தா 666 அப்படிங்கும்போது இந்த 666 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பவரில் என்ன திரும்ப வருது, 6க்கு 3. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 6க்கு 3 இல்லை அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா 6க்கு வந்து 3 வருது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 6க்கு 9 வருது. சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6க்கு வந்து 3 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 4 வருது. ஓகேங்களா, 4. ஸோ பொதுவாக ஒரு காமனாக ஒரு கெஸ்ஸிங்கில் எடுத்தா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நேற்று வந்து 5 666 5க்கு வந்து 1, 6க்கு 3, 6க்கு 9, 6க்கு 4. ஸோ நான் இந்த கொடுக்குறது 4 செட்டு தான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் பாருங்கள், வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க. சரிங்களா? 6க்கு 3, 6க்கு 9, 6க்கு 4,
6க்கு 9 6க்கு 9 6க்கு 8 6க்கு 6 6க்கு 4 6க்கு 8 6க்கு 4 6க்கு 6 6க்கு 8 அப்படிங்கிற மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி 0 வருமா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு கால்குலேஷன் மெத்தடாக இருந்தாலும் சரி, நம்ம நார்மலாக காமனாக எடுத்தாலும் சரி, இதில் வர்ற இந்த 9 8 6 இதுதான் வந்து சுற்றி சுற்றி வருது. எங்கே இது பண்ணாலும் நம்மளுக்கு இதுதான் கணக்கில் வருது. அதனால் இது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. சரி, இப்போ ஏபிஎஸ்சிபிசியை பார்த்துருவோம். இப்போ ஒரு சில பேருக்கு இன்னொரு டவுட்டு கூட இருக்கலாம். சரி, இப்போ இங்கே வச்சுருக்காங்களே இந்த 2 நாள் ரிசல்ட், இது எப்படி 5க்கு 6 7க்கு 5 இப்படிலாம் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். அந்த அளவுக்குலாம் கன்ஃபியூஷன் வரும். சிம்பிளாக நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஏபிஎஸ்சிபிசியில் வரக்கூடிய செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் காமிச்சிட்றேன் பாருங்கள். கணக்கில் வந்து எடுத்துங்க. ஏபிஎஸ்சிபிசி நாற்பத்தி 8 அதை பிறகுனா 84. ஓகேங்களா? 84. சரி, அதே மாதிரி 98 அதை பிறகுனா 89. 6க்கு 4 6க்கு 4 44 ஒரு செட்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது 49 அதை பிறகுனா 94. இதையும் ஒரு பக்கம் கணக்கில் வச்சுங்க. அடுத்தது 36. அவ்வளோதான். 94 48 84 98 36 89 44 49. இது ஏபிஎஸ்சிபிசியில் இருக்கிற கெஸ்ஸிங் நம்பர்லே பார்த்துக்குங்க. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஓகேவா? 94 48 84 98 36 89 44 49. ஒரு வேளை நான் 36க்கு 46ஆகவும் வரலாம். இதையும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து 9 செட்டு ஏபிஎஸ்சிபிசியில் கொடுத்துருக்கோம். இது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கண்டிப்பாக 8 6 இதுவும் உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதா பார்த்து எடுத்துங்க. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 வரலன்னா 4ல் முடிப்பான்ற மாதிரி தோணுது. ஓகேங்களா? அதே மாதிரியே இதுவும் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் எடுத்துங்க. அதே மாதிரியே இது சப்போர்ட் நம்பர் தான். ஒருவேளை இந்த பேட்டர்னில் இவன் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 6க்கு 4 6க்கு 3 6க்கு 5ன்னு சொல்லிட்டு ரம்மி நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த நம்பரை உங்கள் சப்போர்ட்டில் மட்டும் கணக்கில் வச்சுங்க. 435. அவ்வளோதான். ஒரு வேளை இந்த பேட்டர்னில் அவன் வரல, அந்த நேற்று ட்ரிபிள்ஸ் கணக்குக்கே அவன் கொண்டு வரான் அப்படின்னா, ட்ரிபிள்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ரம்மி நம்பர் தான் 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி 3 4 5 5 6 7 7 8 9 அப்படிங்கிற மாதிரி ஏபிசிடி நம்பர் மாதிரி வரலாம். அதனால் இது வந்து இப்படி தான் இருக்கும். இது சப்போர்ட் நம்பராக வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கணிப்புகள். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ எடுத்துக்கோங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் என்னுடைய இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி ஐடியா இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் 2 மணிக்கு மேலே மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.